வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த சேர்க்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக மக்கள் இன்றைக்கி கல்யாணத்துக்காக இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், ஏதோ ரூபத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் ஒரு அங்கமாகவே இருக்குது நம்ம வாழ்க்கையில். தங்கம் சேர்க்கறது அவங்களுடைய சந்ததிக்காகவும், பெண்களுக்காகவும், எப்படி யாருக்காவது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய விசேஷ காலங்களில் போட்டுக்கிறதுக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டைம் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த கோல்டை வாங்கி அந்த நேரத்துலேயே அப்போயே போடணும் அப்படிங்கிறது விதிமுறையாக இருக்கிறது. ஸோ அப்போ சொர்ண தேவதைகள் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த டேட், அந்த டைம், அதுக்கான சுட்சமம் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்குமே எந்த ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், மகத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சூட்சம நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் கண்பட்டால், மூலிகையின் கைப்பட்டால், நம்மளுடைய முன்னோர்களின் வாய்ப்பட்டால் மீன்ஸ் வாய் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைப்பட்டால் இப்படி எல்லாமே ஆசீர்வாதங்களுக்குள்ளே வரும். பஞ்சாஸ்திரம் பஞ்சமுகமாக 9 திரியாக தெரிந்தால் 8 திசையும் நமக்கு வசமாகும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வர்ண ஆக்ராசனம், இந்த ஸ்வர்ண தேவதை, ஸ்வர்ண ஆக்ராசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் இந்த லக்குங்கிற ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மைட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தேவதைகள் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையின் தரமே மாறிவிடும். தரமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இன்பம், துன்பம் இது எல்லாத்துக்குமே இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி எப்போல்லாம் துன்பம் வருதோ அதை இன்பத்திற்கும், எப்போல்லாம் பள்ளம் வருதோ அதை தூக்கி வர்றதுக்கும், எப்போல்லாம் ஷேடோ இருக்குதோ அதை நவர்த்தி விட்டு வெளிச்சத்துக்கும், எப்போல்லாம் நம்ம தாண்டி குதிக்கும் போது ஒரு பவுன்சராக இருக்கிறதோ இதுதான் பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்ப்பா, அவனுக்கு லக்குப்பா தப்பிச்சிட்டான், அப்பா லக்குப்பா அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அப்பா லக்குப்பா அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு. இந்த லக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் திரிந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி, தங்கம், தாதுக்கள், இந்த மாதிரி இரும்பு எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. தங்கத்துக்கான ஃப்ரீக்வன்சி டைம் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் அற்புதமான நேரம். அஷ்டமி தினத்தில், அதாவது நல்லா கேட்டுக்கணும், அஷ்டமி தினத்தில் யமகண்ட நேரத்தில், அதாவது அஷ்டமி நாள் இருக்கு இல்லையா, அஷ்டமி வருது இல்லையா, அன்னைக்கு யமகண்ட நேரம் வருது பார்த்திங்களா, அன்னைக்கு அந்த நேரத்தில் கோல்டு வாங்கி அப்பயே போட சொல்கிறாங்க. காதலியோ நெக்லஸோ ஏதோ எது பண்ணாலும் அது அதுக்கப்புறம் பெருக ஆரம்பிக்கும். தங்கம் பெருகுவதற்கு அப்படின்னு ஓலைச்சுவடியில் அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையான ஒரு பொருளுக்கும், எல்லா வகையான தாதுக்களுக்கும், எல்லா வகையான உலோகங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. ஸோ அப்போது நம்ம அஷ்டமி தினத்தில் யமகண்ட நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் கோல்டு வாங்கி நம்ம அப்பயே போடணும், கையில் நமக்கு உடலில் படணும். அப்போ தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி